نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த அதிகாலையின் ஃபஜ்ர் தொழுகை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைத்து நம்முடைய வாழ்க்கையில் ஹயாத்தையும் ஆஃபியத்தையும் ரிஸ்கையும் அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பானாக. எல்லா விதமான சிரமங்களை விட்டும், கஷ்டங்களை விட்டும், நஷ்டங்களை விட்டும், நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயம், அதில் 78வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக ஃபஜ்ர் தொழுகையை பற்றியும் 5 நேர தொழுகையை பற்றியும், அந்த தொழுகையில் ஃபஜ்ருடைய தொழுகையும் அஸ்ருடைய தொழுகையிலும் மலாயிகத்துமார்கள் வந்து சந்தித்துக் கொள்கின்றார்கள். நம்முடைய வணக்கங்களுக்கெல்லாம் அவர்கள் சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள் என்ற நல்ல நற்செய்தியை அல்லாஹ் சொல்கின்றான். அக்மி ஸலா, நபியே நாயகமே, நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள். லிதுலூகி ஷம்சி, சூரியன் பகலில் உச்சியில் சாய்ந்தது முதல், இலா வசபில் லைலி, சூரியன் இரவில் மாலையில் மறைகின்ற வரைக்கும், இருளை கவ்வுகின்ற வரைக்கும் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இப்போ குர்ஆனல் ஃபஜ்ர், மேலும் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி, நிச்சயமாக அதிகாலை ஃபஜ்ருடைய தொழுகை இருக்கிறதே, கான மஷ்ஹூதா, அந்த தொழுகை சாட்சிகள் பகரப்படக்கூடிய தொழுகையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அக்மி ஸலா, பொதுப்படையாக ரப்பல் ஆலமீன் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்றான். 5 நேர தொழுகை என்பது இந்த உம்மத்திற்கு கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அந்த கடமையான தொழுகையை இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சூசகமாக சொல்லி காட்டுகிறான் என்று நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். லிதுலூகி ஷம்சி, சூரியன் உச்சியில, அதாவது ஜவால் துலம் பாத ஜவால், சூரியன் உச்சியை விட்டு கீழே இறங்கிய பிறகு, காலையில் உதயமாகி உச்சி வரைக்கும் வருது, பிறகு உச்சியிலிருந்து கீழே சாயுது. அதைத்தான் இந்த இடத்துல லிதுலூகி ஷம்சி, சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த பொழுது என்று அதிகமானவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறாங்க. அதாவது சாய்ந்தது தான் இதனுடைய அர்த்தம் என்பதாக. இல்லை, மறைகிறது என்பது ஒரு 2 சஹாபிகள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, முஜாஹித் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 சஹாபிகள் சூரியன் சாய்ந்ததிலிருந்து சூரியன் இருளை கவ்வுகின்ற வரைக்கும் என்று அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்களுடைய கருத்து பிரகாரம் மகரிபையும் இஷாவையும் அதை எடுத்துக்கொள்ளும். அடுத்து இதற்கு வெளிப்படையான தர்ஜுமாக்களே போடப்பட்டுள்ள அர்த்தம் என்னன்னு சொன்னால், சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்தது என்ற அந்த கருத்து பிரகாரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வஹ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற சஹாபிகளும் அறிஞர் பெருமக்களும் இதற்கு சூரியன் சாய்ந்தது என்று பொருள் விளக்குகின்றார்கள். இதுதான் வெளிப்படையானது. இப்போ பொதுவாக குர்ஆனுடைய இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் அதுதான். ஆக சூரியன் சாய்ந்ததிலிருந்து என்று கற்பிக்கும்போது லொஹர், அசர், மகரிப், இஷா, இந்த 4 தொழுகைகளையும் அது எடுத்துக்கொள்கிறது. என்ன, இலா வசப்பில் லைலுங்கிறது இரவினுடைய இருளை கவ்வுகின்ற வரை, நல்ல இருட்டு வந்தவொடனே இஷாவுடைய வக்து வந்துடுது. அப்போ இந்த 4 வக்தையும் இந்த வார்த்தை குறிக்கிறது.
பிறகு ஃபஜ்ருடைய தொழுகை குர்ஆன் ஃபஜ்ர், அதிகாலையினுடைய ஃபஜ்ர் தொழுகையும் நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இந்த வசனத்தில் 5 நேர தொழுகைகளையும் நிலைநாட்டுங்கள், கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லினார். அதில் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய நேரத்தில் மலக்குமார்கள் வந்து சங்கமிக்கின்றார்கள். வானவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. அதாவது அசரில் ஒரு மலக்குமார்கள் இறங்குறாங்க, ஒரு கூட்டம் இறங்குது. அவங்க அசரில் இறங்கினவங்க மறுநாள் ஃபஜ்ர் வரைக்கும் நமக்காண்டி பாதுகாவலர் உள்ள மலக்குகளாக அல்லாஹ்வுத்தாலா அனுப்பிச்சிக்கிறான். ஃபஜ்ரில் ஒரு கூட்டம் வானத்திலிருந்து மலக்குமார் இறங்குறாங்க. அசரில் இறங்கினவங்க ஃபஜ்ரில் என்ன செய்வாங்க, காலையில் வந்து மலக்குமார்ட்ட முசாஃபா செஞ்சுட்டு ஃபஜ்ர் தொழுட்டு அவங்க வானத்துக்கு ஏறிடுவாங்க. ஃபஜ்ரில் வந்தவங்க என்ன செய்வாங்க, அசரில் ஏறுவாங்க. அசரில் உள்ள மலக்குமார் இறங்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட முசாஃபா செஞ்சுட்டு அசரை தொழுட்டு அவங்க மேலே ஏறுறாங்க. அல்லாஹ்வுத்தாலா அடியார்களுக்கு கேட்குறான், என்னுடைய அடியார்களை நீங்கள் எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுத்தாலா இதை அடியார்களுடைய நன்மைகளை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி மலக்குமாருடைய வருகையை அவன் வரவேற்பதற்காக வேண்டி வந்த மலக்குமார்களை கேட்பான், என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீங்க என்பதாக. நாங்கள் தொழுகையில் ஃபஜ்ருடைய தொழுகையில் விட்டு வந்தோம், அசருடைய தொழுகையில் விட்டு வந்தோம் என்பதாக அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள். ஆக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அல்லாஹ் குறிப்பாக குர்ஆன் அல் ஃபஜ்ர் என்று அல்லாஹ் சொல்லினார். ஃபஜ்ருடைய தொழுகை என்பதாக அதற்கு விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகையில் நீண்ட ஒரு பெரிய சூறா வெளிப்படையாக ஜஹரியத்தாக தொழுகையில் 40 குறைஞ்சது 40 ஆயத்தாவது ஓதணுங்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுகையில் 40 வசனமாக ஓதணும். அந்த அடிப்படையில் ஃபஜ்ர் தொழுகையில் குர்ஆன் வெளிப்படையாக அதிகமாக ஓதினால் அதை கண்ணியப்படுத்தும் பொருட்டு தொழுகைங்கிற அந்த இடத்துல குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆன் அல் ஃபஜ்ர், தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையில் ஃபஜ்ருடைய குர்ஆனில் என்று அல்லாஹ் சொல்லினார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஷரீஃப் என்பது தொழுகையில் ஓதுவது ஒரு கடமையாக இருக்குது. வெளிப்பொருள் ஒரு பொருள் 13 பொருள் இருக்குது. அதில் ஒரு பொருள் தான் குர்ஆனை நிலையில் கியாமுல் என்ன செய்யணும், தொழுகையில் கியாமுல் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது ஃபர்லாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன் அல் ஃபஜ்ர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஃபஜ்ரும் அசரும் ரொம்ப முக்கியமான சிறப்பு வாய்ந்த தொழுகையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃலுலு ஸலாத்துல் ஜமீஇ ஸலாத அஹதிக்கும் வஹதஹு பி 25 ஜுஸ்அன், தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 25 மடங்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத் தருகிறது. மேலும் தஜ்தமிஉ மலாயிகத்துல் லைலி வ மலாயிகத்துன் நஹாரி ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய தொழுகையில் இரவுடைய மலக்குகளும் பகலுடைய மலக்குகளும் ஒன்று சேருகிறார்கள் என்று இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்றாங்க, சும்ம யகூலு அபூ ஹுரைரா ஃபக்ரவு இன்ஷிஅத்தும் இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூரா, நீங்கள் விரும்பினால் இந்த ஆயத்தை ஓதி பாருங்க, அதில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுடைய சந்திப்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று. ஆக கண்ணியம் நிறைந்தவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகை அஸ்கருடைய தொழுகை பற்றி ஹதீஸில் அதிகமாக சிறப்புப்படுத்தி சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லல் பரதைனி தஹலல் ஜன்னா, யார் ஃபஜ்ரையும் குளிர்ந்த நேர 2 தொழுகைகள் ஃபஜ்ரையும் அசரையும் தொழுகின்றார்கள் அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். வேறும் சொன்னாங்க, லை யலிஜல் நார அஹதுன் ஸல்லா கபல துலூஇ ஷம்ஸி கபல குரூபிஹா யானி அல் ஃபஜ்ர் வல் அஸர், யார் சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி ஃபஜ்ரையும் சூரியன் மறைவதற்கு முன்னாடி அசரையும் தொழுகின்றார்களோ அவர்கள் நரகத்தில் நுழைய மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 தொழுகையை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், ஃபஜ்ருடைய நேரம் தூங்கக்கூடிய நேரம், தூக்கத்துடைய நேரம். அந்த தூக்கத்தை தியானம் செஞ்சு வர வேண்டும். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ எல்லாம் வந்து சர்வசாதாரணம் எல்லா காலத்திலும் எந்திரிக்கக்கூடிய நேரம் தான் 5-5:30 எந்திரிச்சிடும் பொதுவாக. ஆகையினால் நல்ல எல்லா மக்களும் தொழுவதற்கு ஒரு வசதியான நேரத்தில் தான் இந்த குளிர் காலத்தில் நம்ம இருக்கிறோம். மழைக்காலம் குளிர் காலத்தில்
நாளையிலிருந்து 5:55க்கு ஃபஜ்ருடைய தொழுகை. ஆகையினால் எல்லோரும் ஃபஜ்ருடைய தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆகையினால் இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர் அசர் வேலை பொழுவுள்ள நேரமாக இருக்குது. அந்த நேரத்தை மறந்துடக்கூடாது என்பதற்கான 2 நேரத்தையும் ஸல்லல்லாஹு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் மற்ற 5 நேர தொழுகைக்கு உண்டான சிறப்புவான ஹதீஸ்கள் வேறு ஹதீஸில் இருக்கிறது. ஆக இந்த 2ஐயும் குறிப்பாக தொழும்போது மற்ற நேர தொழுகைகளை ஈஸியாக தொழுதுருவாங்கிறதுக்கு ஸல்லல்லாஹு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகை பிறகு யார் 7 முறை அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று ஓதிக்கொள்கிறாங்களோ அசர் வரைக்கும் அதனுடைய பாதுகாப்பு. அசர் மகரிப் வரைக்கும், மகரிபில் யார் 7 தடவை ஓதிக்கொள்கிறாங்களோ மறுநாள் ஃபஜ்ர் வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. அந்த நேரத்தில் இடைப்பட்ட நேரத்தில் மூத்தாகிவிட்டால் அவர் நரகம் நுழைய மாட்டார், பாதுகாப்புகிறார். அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்ற அந்த தஸ்பீஹ் இன்ஷா அல்லாஹ் ஞாபகத்துடன் வளமையாக ஓதி வர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தொழுகைகளை கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திஹி வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி.